ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயாச்சு நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகுக்கு. எஸ், வெரி எக்ஸைட்டட். மணி இப்போ வந்து 3:45. இப்போ கிளம்புனா தான் என்னால் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி விட்டோம். கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி 4 மணிக்கு. எஸ் காய்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இன்னொரு ஃபோனில் மேப் செட் பண்ணியாச்சு. we are good to go. கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது புலிக்காட் லேக் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் விடிய ஆரம்பிச்சிருச்சு. மீஞ்சூர் வந்துட்டோம். நம்ம வந்து புலிக்காட் லேக்கை ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ எஸ் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ரீச்ட். பட் கேட்லேயே வந்து கொட்டாளத்தில் போட்டிருக்காங்க அங்கே விசிட்டர்ஸ் நாட் அலவுடுன்ட்டு. அப்படியே ரொம்ப ரிலாக்ஸிங்காக, ரொம்ப அலப்பறையே இல்லாமல் அந்த அலைகள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. A few moments later. எஸ் காம்ரேட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்னொருக்கு வந்துட்டோம். இன்னொரு தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ அங்கே தூரத்தில் தெரிகிற ஏதோ ஒரு டவரில் ஒரு டவர் தான் இப்போ லைட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுளில் போட்டிருக்க போர்ட் உள்ளே தான் லைட் ஹவுஸ் இருக்குன்ற மாதிரி. பாறையாக போட்டு பாண்டிச்சேரி ராக் பீச்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு போனஸ் லைட் ஹவுஸ் தான் இது. ஆக்சுவலி ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ், இப்போதைக்கு யூஸில் இல்லை போல். காம்ரேட்ஸ், எஸ், த ஃபேமஸ் மெரினா லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ஒரு தடவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த முடிவு தான் நான் எல்லா லைட் ஹவுஸ்க்கும் போகணுன்றது. ஆனால் வண்டியில் வரணுன்றது இப்போ ரீசெண்டாக தான் முடிவு பண்ணேன், 2 இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர சில்லுன்னு காற்றடிக்குது. அவ்வளோ மேலே இருக்கும். ரொம்ப டாப்பில் இருக்க மாதிரி இருக்குது. 3 முடிஞ்சு இந்த டேக்கு. அடுத்தது மகாலிபுரம் தான். நம்ம டைம் இருக்குது, பொறுமையாக அப்படியே ஈஸியாக பிடிச்சி போனால் போயிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 1, அப்புறம் ஈவினிங் வந்து திருப்பி 4 to 6ன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த பிஸி சிட்டி ஒரு பக்கம் இருக்கும், இந்த காமன் கம்போஸ்டாக இருக்க பீச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டேன். ஷோல்ஸ்லேருந்து ஈஸியாக கரெக்டாக அந்த ரோடை தாண்டி வந்துட்டேன். பட்டு வெயில் வந்து போட்டு பொழக்குது. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு சரி மகாலிபுரத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெயில் வந்து ஆக்ரோஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெயிலில் வெளியே வரலாம் பரவாயில்ல, தயவுசெய்து எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகுது உடம்பு. ஈஸியரில் இருக்க ஆல்ரெடி பட்டியானுக்கு சாப்பிட வந்துட்டேன். வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கேன். ஏதோ சாப்பிட வேணான்ட்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடுவோம். ஸோ அங்கேருந்து மகாலிபுரம் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக போய் பார்த்துடலாம். நாளில் அவ்வளோதான் நம்ம பிளானும் பண்ணுறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாவில் இருக்க பிவிஆரில் நான் விக்ரம் படம் வீரதீரத்தில் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போன மாதிரியே இருக்கும். வெயிலும் கொஞ்சம் கடந்துடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ 12:55 ஷோ. அதுக்குள்ளே சாப்பிட்டு கிளம்பணும். மணி இப்போ வந்து 12:15 ஆகுது. நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நிறையா இருக்குது. நான் சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும். சீரக சம்பாலை தான் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரியாக கொஞ்சம் ஸ்வீட்டும் தந்துருக்காங்க. க்ளீனாக இருக்குது. சைடிஷ் ரைத்தா கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம் படத்துக்கு பார்க்க. டைம் கரெக்டாக தான் இருக்கும் போனால். இன்னும் நுங்கு பால் ஒன்று வாங்கியிருக்கேன், 75 rupees தான். சரி, வெயிலுக்கு எதமாக இருக்குமென்ட்டு. ரைஸ் ஆனால் தம்மா துண்டு தான் இருக்குது. 75 rupees போட்டிருக்காங்க. குடிச்சு பார்ப்போம். ஐயோ சாரி, குடிச்சு பார்ப்போம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலும் 75 rupees கொஞ்சம் அதிகம் தான். மகாலிபுரத்தில் எப்படி இருந்தாலும் 12:30 to 2:30 வந்து லைட் ஹவுஸ் க்ளோஸ் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்கும்
கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மகாபலிபுரம் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். படம் முடிஞ்சு இன்னும் ஒரு 60 மினிட்ஸ் தான் ஆகுது மகாபலிபுரம் பீச்சுக்கு போகிறதுக்கு. Here comes the final showdown, the famous மகாபலிபுரம் லைட் ஹவுஸ். டயத்துக்குள்ள வந்ததுனால எங்கேயோ அதை மேலே நிற்கிறாங்க பாருங்க. நம்மளும் மேலே ஏறி போய் பார்க்கலாம் ஜாலியாக. ப்ளூ ஸ்கையில் அதோட அழகு தனியாக தெரியுதில்ல. மேஜர் இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு தனியாக ஒரு 40 ருபீஸ், இந்த லைட் ஹவுஸ் ஏறுறதுக்கு தனியாக ஒரு 10 ருபீஸ், அப்புறம் கேமராவுக்கு தனியாக காசு. அந்த சுழலில் வர மாதிரி வார்டெக்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி படிக்கட்டு ஏறிக்கிட்டே இதுவும் ஒரு ஜன்னல் தான். நார்மல் படிக்கட்டுலாம் ஏறிட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் கொஞ்சம் டஞ்சனில் சின்ன சின்ன இடுக்கா ஏறுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அதான் மெரினா லைட் ஹவுஸோட இது ஹைட்டு கம்மி தான், ஆனால் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் கட்டியிருக்கு. நம்ம பசங்க எப்பயுமே வந்து திருந்த மாட்டானுங்க. எங்கே போனாலும் அவனுங்க ஆள் பேர் எழுதுறது, ஹார்ட் விடுறது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கானுங்க. விஷயம் அது ஏன்னு தெரியல. லாஸ்ட் டைம் மஹாப்ஸ் வந்தப்பையும் சரி, இந்த வாட்டி மஹாப்ஸ் வந்தப்பையும் சரி, எனக்கு இந்த பீச்சை பார்க்குறப்பெல்லாம் வந்து இந்த கன்னட படம் இருக்குல்ல, சப்த சாகரதச்ச எல்லோன்ட்டு, அந்த படத்தில் வர பாட்டு தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அது ஒரு மாதிரி எப்பயுமே கடல்லாம் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த படத்தை பார்த்ததுலேருந்து அது அப்படி இல்லை. அது ஒரு ஒரு சூப்பரான ஒரு பியூர் லவ் ஸ்டோரினாலும் அதுக்கு முன்னாடி நிறைய வலி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் கடலை பார்க்குறப்போ எனக்குமே வந்து காரணமே இல்லாமல் நிறையா வாட்டி அந்த பாட்டு மண்டையில் ஓடுது. அந்த பாட்டு மண்டையில் ஓடுறதுனால ஏதோ பெரிய வலி தெரியுது, ஏன் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு ஒவ்வொரு வாட்டி வந்து அந்த கடலை பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு பாட்டு மனசில் ஓடும். உங்கள் எல்லாருக்கும் என்ன பாட்டு மனசில் ஓடுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ we are officially done for the day. ஆக்சுவலி பீச்சில் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, பட் ஒன்று சொல்லணும். நான் எனக்கு வந்து அந்த 4 பீச்லேயும் இதுதான் வந்து ரொம்ப சுத்தம் மிக குறைவாக இருக்கிற பீச்சு. ஒரே பிளாஸ்டிக் அது இதுன்னு போட்டு அழுக்காக போட்டு நாரடிச்சு வச்சுருக்கானுங்க. இருக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் ஈஸியாக முடிச்சிட்டேன். நாளைக்கு இருக்கிறதெல்லாம் அப்படி ஈஸியான இது கிடையாது, கொஞ்சம் தூரம் போக வேண்டியது தான். பட் ஐ எம் ரெடி ஃபார் இட்ன்னு நினைக்கிறேன். என் வண்டி அதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபிசிக்கலி ஐ எம் ஃபீலிங் லைக் இந்த டைத்தில் தான் என்னால் பண்ண முடியும்ட்டு. மென்டலாகவும் ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இருக்குது. இது வந்து என்ன நான் ரொம்ப போட்டு புஷ் பண்ணிக்காமல், ரொம்ப ஒரே டைத்தில் போட்டு அழுத்தி ஓட்டாமல் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக வண்டி ஓட்டிட்டு, ஸோ பிளான் பண்ண 8 லைட் ஹவுசஸாக இந்த அடுத்த வர 2 நாளுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஸோ எங்கே தொடங்கும் எங்கே முடியுன்ற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல திருப்பி முடிச்சாச்சு. ஐ எம் பேக் டு மை ஹோம். தியேட்டரில் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம், நாளைக்கு இதை விட பெரிய அட்வென்ச்சர் அவைட்ஸ். ஸோ போய்